Formation of equations involving derivatives. இதுல third problem இப்ப நம்ம solve பண்ண போறோம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? If x equal to sin theta, y is equal to cos p theta, prove that 1 minus x square y2 minus x y1 plus p square y equal to 0. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற equations. இத வச்சுட்டு நம்ம இந்த equation derive பண்ணணும். இங்க xங்கிறது it is a function of theta, yங்கிறதும் it is a function of theta. So that is x equal to sin theta. அப்படின்னா என்ன? xங்கிறது it is a function of theta. Okay, நமக்கு என்ன equation derive பண்ணுமோ அதுல என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு second derivative y2 that is d square y by dx square வேணும். அதே மாதிரி first derivative dy by dx வேணும். Okay. So இங்க x உம் y உம் is a function of theta அப்படிங்கிறதால first நம்ம x ஐயும் y ஐயும் with respect to theta differentiate பண்றோம். Okay. So solutionல first given x equal to sin theta, y is equal to cos p theta அதை அப்படியே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு differentiating both x and y with respect to theta, we get x with respect to theta differentiate பண்ணோம் அப்படின்னா dx by d theta. sin theta differentiate பண்ணோம் அப்படின்னா sin differentiate பண்ணோம் அப்படின்னா cos theta. theta with respect to theta differentiate பண்றதால இதுக்கு அப்புறம் நமக்கு எதுவும் வராது. இங்க y is equal to cos p theta, y with respect to theta differentiate பண்ணோம் அப்படின்னா dy by d theta. cos differentiate பண்ணோம் அப்படின்னா minus sin. இங்க p theta, theta கூட pங்கிற constant multiplicationல இருக்கு. அதனால p thetaவை differentiate பண்ணோம் அப்படின்னா நமக்கு p கிடைக்கும். So cos p thetaவை differentiate பண்ணோம் அப்படின்னா நமக்கு minus p sin p theta கிடைக்குது. Okay. நமக்கு என்ன வேணும்? dy by dx வேணும். So we write dy by dx equal to, இது எப்படி எழுதிக்கலாம்? dy by d theta divided by dx by d theta. dy by d thetaங்கிறது என்னது? minus p sin p theta. dx by d thetaங்கிறது cos theta. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா dy by dxங்கிறது இதுல வந்து theta இன்வால்வ் ஆயிருக்கு. பட் நம்ம டெரைவ் பண்ண வேண்டிய ரிலேஷன்ஷிப்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் இருக்கு. இதுல theta இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப், இந்த தீட்டால இருக்க ரிலேஷன்ஷிப்பை இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இதை வச்சு நம்ம எக்ஸ் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றோம். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா sin p theta, பட் இங்க கொடுத்திருக்கிறதுல y is equal to cos p theta. ஓகே, அதாவது cos p thetaங்கிறது yன்னு தெரியும். இதை வச்சுட்டு நம்ம sin p theta என்ன வரும்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்றோம் அப்படின்னா sin square p theta plus cos square p theta equal to 1. இதை நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன வேணும்? sin p theta வேணும். அதனால sin square p theta இந்த பக்கம் வச்சிருக்கோம். cos square p thetaவை இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 1 minus cos square p theta. cos square p thetaக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? y is equal to cos p theta. Therefore cos square p theta is equal to y square. So right hand side நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus y square. நமக்கு வேணும்ன்றது sin p theta. அதனால நம்ம both sides square root எடுக்கிறோம். எடுத்தோம் அப்படின்னா sin p theta is equal to square root of 1 minus y square. That is sin p thetaவை இப்போ in terms of y நம்ம derive பண்ணியிருக்கோம். இதே மாதிரி cos thetaவையும் in terms of x கொண்டு வர போறோம். நமக்கு கொடுத்திருக்க ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கு? x equal to sin thetaன்னு இருக்கு. sin thetaவை cos thetaவையும் மிங்கிள் பண்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் என்ன? sin square theta plus cos square theta equal to 1. நமக்கு cos thetaவுக்கு தான் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு வேணும். அதனால cos square theta இந்த பக்கம் வச்சிருக்கிறோம். sin square theta இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 1 minus sin square theta. Again sin thetaவுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ sin square thetaவுக்கு பதிலா x square ன்னு எழுதலாம். நமக்கு என்ன வேணும்? cos theta தான் வேணும். So square root எடுத்தோம் அப்படின்னா left hand side cos theta கிடைக்கும். right hand side square root of 1 minus x square. Okay, இதை நம்ம equation 3 ன்னு வச்சிருக்கிறோம். இப்போ equation 2 ஐயும் 3 ஐயும் கொண்டு போய் equation 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Therefore அப்ப dy by dx equal to minus p sin p thetaவுக்கு பதிலா square root of 1 minus y square, cos thetaவுக்கு பதிலா square root of 1 minus x square.
நம்ம டெரைவ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன்ல செகண்ட் டெரிவேட்டிவும் இருக்கு. அப்போ நம்ம d square y by dx square கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இதை நம்ம இன்னொரு தடவை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு கன்வீனியன்ட்டா இது நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க போறோம். அதுக்கு both the sides ஸ்கொயர் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் dy by dx ஹோல் ஸ்கொயர், ரைட் ஹேண்ட் சைட் இங்க இருக்க மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். p will become p ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus y ஸ்கொயர், ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் போயிடும். ஸோ நியூமரேட்டர்ல 1 minus y ஸ்கொயர் அண்ட் டினாமினேட்டர்லயும் ஸ்கொயர் ரூட் போயிடும். ஸோ 1 minus x ஸ்கொயர். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்க 1 minus x ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடலாம். So 1 minus x square into dy by dx whole square, which is equal to p square 1 minus y square. நம்ம செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு இதே ஸ்டெப் தான் கிடைச்சது. அங்க p ஸ்கொயருக்கு பதிலா m ஸ்கொயர்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்க இப்ப நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் இங்க ப்ராடக்ட்ல இருக்கு. அடிஷன்ல இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம டேர்ம் பை டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டுடலாம். பட் ப்ராடக்ட்ல இருக்கும்போது நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டர் அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். dy by dx ஹோல் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 2 முன்னாடி கொண்டு வந்துருவோம். dy by dx அடுத்தது dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இப்போ பிளஸ் இப்போ dy by dx ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு 1 minus x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2x. ரைட் ஹேண்ட் சைட்ல p ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், அதனால அப்படியே வந்துரும். 1 minus y ஸ்கொயரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2y dy by dx. இந்த ரெண்டு டேர்ம்லயும் 2 into dy by dx காமனா இருக்கு. ஸோ வெளில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இது இருக்க போகுது. ரெண்டு சைடும் 2 into dy by dx கேன்சல் பண்றோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பேலன்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் 2 dy by dx கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் நமக்கு என்ன இருக்கு? மைனஸ் p ஸ்கொயர் y. p ஸ்கொயர் y ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வந்திருக்கும். ஸோ பிளஸ் p ஸ்கொயர் y. நமக்கு கொடுத்திருக்க நம்ம டெரைவ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன்ல நோட்டேஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு பதிலா y2, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு பதிலா y1. ஸோ அந்த நோட்டேஷனை நம்ம இங்க சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் தான், இதுதான் நம்ம டெரைவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ டெரைவ் பண்ணிட்டோம்.